மனித வாழ்க்கையில் அறிவை வளர்க்கும் மிகச் சிறந்த வழிகளில் ஒன்று புத்தகம் வாசிப்பதாகும். ஒரு நல்ல புத்தகம் மனிதனின் சிந்தனையை உயர்த்தி வாழ்க்கையை சரியான பாதையில் நடத்த உதவுகிறது. உலகில் பல அறிஞர்களும் தலைவர்களும் புத்தக வாசிப்பின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியுள்ளனர். புத்தகம் வாசிப்பதின் முக்கியத்துவத்தை கூறிய சில அறிஞர்கள்: பிரான்சிஸ் பேக்கன், டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், பி.ஆர். அம்பேத்கர், ஏப்ரஹாம் லிங்கன், மகாத்மா காந்தி, நெல்சன் மண்டேலா. பிரான்சிஸ் பேக்கன் ரீடிங் மேக்கத் அ ஃபுல் மேன் என்று கூறினார். அதாவது, வாசிப்பு மனிதனை முழுமையான அறிவுடையவராக உருவாக்குகிறது. புத்தகங்கள் மனிதனுக்கு புதிய எண்ணங்களையும் அனுபவங்களையும் வழங்குகின்றன. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் புத்தகங்கள் கனவுகளை உருவாக்கும் என்று கூறினார். அந்த கனவுகள் எண்ணங்களாக மாறி பின்னர் செயல்களாக மாறுகின்றன. அதனால் புத்தக வாசிப்பு ஒரு மனிதனின் எதிர்காலத்தை மாற்றக்கூடிய சக்தியுடையது. பி.ஆர். அம்பேத்கர் அவர்கள் சிறு வயதிலிருந்தே புத்தகங்களை அதிகமாக வாசித்ததால் மிகப்பெரிய அறிஞராக உயர்ந்தார். அறிவை பெறுவதற்கும் சமூக முன்னேற்றத்திற்கும் வாசிப்பு மிகவும் முக்கியம் என்று அவர் கூறினார். வேதாகமத்தில் காணப்படும் ஞானமிக்க ராஜாவான சாலமன் அவர்களும் அறிவை பெரிதும் மதித்தவர். தேவன் அவருக்கு மிகுந்த ஞானத்தையும் புத்தியையும் அளித்தார். அவர் ஆயிரக்கணக்கான நீதிமொழிகளையும் பல பாடல்களையும் கூறினார். ப்ராவர்ப்ஸ், எக்லீசியாஸ்டிஸ், சாங் ஆஃப் சாலமன் போன்ற நூல்கள் அவருடன் தொடர்புடையதாக கருதப்படுகின்றன. புத்தகம் வாசிப்பதன் மூலம் மனிதனின் கற்பனை திறன் அதிகரிக்கிறது, சிந்தனை திறன் வளர்கிறது, நல்ல பழக்கங்களும் ஒழுக்கமும் உருவாகின்றன. மேலும் உலகில் நடந்த பல சம்பவங்களையும் மகத்தான மனிதர்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. எனவே ஒவ்வொரு மனிதனும் தினமும் சிறிது நேரம் புத்தகம் வாசிக்கும் பழக்கத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். புத்தகங்கள் மனிதனின் உண்மையான நண்பர்களாகும். அவை மனிதனின் வாழ்க்கையை ஒளிமயமாக்கும் அறிவின் விளக்குகளாக இருக்கின்றன. நன்றி.